திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் கமண்டலநாக நதியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துச் செல்வதால் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கௌரி சங்கர். கௌரி சங்கர், கமண்டலநாக நதியை பொறுத்தவரை தண்ணீர் செல்வது என்பது அரிதான நிகழ்வு. தற்போது எந்த அளவுக்கு தண்ணீர் செல்கிறது? கரையோர மக்களுக்கு என்ன அறிவுறுத்தப்பட்டுள்ளது? பெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் நேற்று அதிகாலை முதல் இன்று காலை வரை இடைவிடாது மழை பெய்து வருகின்றது. இன்று காலையிலிருந்து தற்போது வரை மழை விட்டு விட்டு பெய்திருந்தது. நேற்று அதிகப்படியாக நேற்று காலையிலிருந்து இன்று காலை வரை ஜமுனாமுத்தூரில் 21 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் செண்பகத்தோப்பு அணையில் முழு கொள்ளளவு எட்டி இன்று அதிகாலை 3500 கன அடி நீர் திறக்கப்பட்டது. செண்பகத்தோப்பு அணையில் நீர் திறந்ததால் இப்பொழுது ஆரணி கமண்டல நாகநதி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் இரு பக்கமும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இன்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் செண்பகத்தோப்பு அணையை நேரில் ஆய்வு செய்தார். ஆய்வு செய்த பின்பு கரையோரம் உள்ள மக்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தினார். அதன் அடிப்படையில் ஆரணி கிராமிய காவல் நிலைய போலீசார் ஆரணி கமண்டல் நாகநதி ஆற்றங்கரை ஓரம் உள்ள மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் ஆட்டோவில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் ஆரணி கமண்டல் நாகநதியில் வெள்ளம் வருவதால் பொதுமக்கள் மழையும் பொருட்படுத்தாமல் அங்கு அந்த வெள்ளத்தை காண்பதற்காக கூட்டமாக வருகின்றனர். செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர். அவர்களுடைய செல்போனில் புகைப்படம் பிடிக்கின்றனர். இது ஆபத்தை உணராமல் செயல்படுவதால் காவல்துறையினர் அவர்களிடம் நேரில் சென்று அவர்களுக்கு அறிவுறுத்தி இது போன்ற செயல்களை செய்யக்கூடாது என்று எச்சரித்து வருகின்றனர். இதனால் மாவட்ட நிர்வாகமும் ஆபத்தை உணர வேண்டும் என்று அறிவுறுத்தி வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி கௌரி சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.